ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எக் கறி தான் செய்ய போகிறோம். இந்த எக் கறியை சப்பாத்தி, நான் அது கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெய் சோறு செஞ்சு அது கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்கறி செய்கிறதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 6-7 முந்திரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 3 பல் பூண்டு, இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். நான் இந்த எக்கறியை 4 முட்டையை வச்சு செஞ்சுருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி மசாலா சொல்லியிருக்கேன். நம்ம முட்டையோட அளவு கூடிக்கும் போது மசாலோட அளவும் நம்ம கூட்டிக்கணும். இப்போ வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அந்த தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து தக்காளி வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கினா தான் அந்த பச்சை வாசனை போய் இந்த கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த எக்கறியை செய்யும்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சே செய்யணும். ஏன்னா நம்ம இதில் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சு பார்த்து பொறுமையாக செய்யணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த கறியை கொதிக்க விடணும். பார்த்திங்கன்னா இந்த கறியும் நல்லா கொதிக்குது. ஒரு தாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டணும். அடுத்து 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அது இது கூட இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கடலை மாவு சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வேக வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். முட்டை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கடைசியாக கருவேப்பிலையை தூவி மூடியை போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே கருவேப்பிலையை சேர்க்காமல் கடைசியாக சேர்த்தோன்னா அதோடைய வாசனை அந்த கறியில் இறங்கி அந்த கறியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேவைன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான எக்கறி ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.